மதிப்பு உண்டு, ஏற்றுக்கொள்வார்கள் இந்திய அளவில். எனவே அவர்கள் 30 முதல் 40 இடங்கள் என்பது உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யத்தை எழுப்பி இருக்கின்றது. ஏனென்றால் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்கள் 15 இடங்கள், அதிகபட்சமாக 24 என்பதாக சொன்னார்கள். ஆனால் இவர்கள் முற்று முழுதாக அதிலிருந்து மாறுபட்டு தாவேகா 30 முதல் 40 இடங்கள் என்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த முடிவும் வந்தாலும் கூட தாவேகாவினுடைய ஆதரவு ஒரு கட்டத்திலே திமுகவிற்கு தேவைப்படக்கூடும். ஏனென்றால் திமுக 120 முதல் 150 இடங்களை கூட்டணியாக பெறுவார்கள். 120 முதல் 140 என்றால் சராசரியாக ஒரு 130 நாம் வைத்துக் கொண்டால் அதில் ஒரு 110 முதல் 115 இடங்களாகத்தான் திமுக தனித்து பெறக்கூடிய இடங்களாக இருக்கும். அதற்கு மேலே திமுகவிற்கு ஆதரவு தரக்கூடிய 15 உறுப்பினர்கள் எந்த கட்சியாக இருப்பார்கள்? விடுதலை சிறுத்தைகளுக்கு முழு அளவில் அதற்கான வாய்ப்பு இல்லை அவர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில். எனவே காங்கிரசினுடைய தயவாகத்தான் அதை நாம் பார்க்க முடியும். காங்கிரஸ் கட்சி அவ்வளவு எளிதாக ஒரு இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது கூட திமுக தலைமைக்கு எவ்வளவு நெருக்குதலை வழங்கியிருந்தது என்பதையெல்லாம் பார்க்க முடிந்திருந்தது. எனவே 15 உறுப்பினர்களை காங்கிரஸ் உறுப்பினர்களை ஆதரவாக பெற்று திமுக ஆட்சி அமைத்தால் அது எந்த அளவு அந்த கட்சிக்கு 5 ஆண்டு காலம் சவாலாக இருக்கும் என்பதை அரசியல் ரீதியாக உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய முடிவு அடிப்படையிலே தாவேகா வெற்றிகளை பெற்றால் கண்டிப்பாக அந்த இடத்திலே காங்கிரசுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவை திமுக நாடுவதற்கான சூழல் இருப்பதையும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே சற்று முன்பாக ஒரு தகவலை சொல்ல ஓட் வைப்பு என்கின்ற நிறுவனம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் உண்மையிலேயே நடைமுறைக்கு சாத்தியமானால் மே மாதம் 4ஆம் தேதி இந்த ஓட் வைப்பு வழங்கியிருக்கக்கூடிய அந்த முடிவுகள் வந்தால் விஜய் கர்நாடக அரசியலிலே எப்படி குமாரசாமி ஒரு கிங் மேக்கராக வந்தாரோ அதே போன்று தாவேகா தலைவர் விஜயும் கூட ஒரு கிங் மேக்கராக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லி இருக்கின்றது. அதிலிருந்து மற்றொரு நிறுவனம் NDTV முன்னணி நிறுவனம் ஒன்று சற்று மாறுபட்டு காங்கிரஸ் ஆதரவு பெற்று திமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. காங்கிரஸ் முரண்டு பிடிக்கும் பொழுது திமுகவிற்கு ஆதரவு வழங்காத பொழுது அந்த ஆதரவை தாவேகாவின் மூலமாக சரிகட்டுவதற்கான ஒரு அரசியல் நிர்பந்தம் கூட திமுக தலைமைக்கு ஏற்படக்கூடும் என்பதாக அந்த NDTV முன்னணி நிறுவனம் சொல்லுகின்றது. எனவே இந்த தேர்தல் முடிவு ஒரு பக்கமாக செல்லவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். திமுக முன்னிலை பெறும் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிறுவனங்களோ அதிமுக முன்னிலை பெறும் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிறுவனங்களோ ஒரு திட்டவட்டமான முன்னிலையாக அது இருக்கும், திடமான முன்னிலையாக அது இருக்கும். மக்களுடைய மனநிலை அந்த கட்சியை கூட்டணியை நோக்கி சென்றிருக்கின்றது என்பதாக சொல்லவில்லை. அவர்கள் மதில் மேல் பூனை போல இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்பதைத்தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எடுத்து கூறுகின்றன. தேர்தலுக்கு பின்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவுகளிலே அவர்கள் அதைத்தான் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். பீப்புள்ஸ் பல்ஸ் என்கின்ற நிறுவனம் திமுக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லுகின்றது.